நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க கொடுத்த மருந்து பவர்ஃபுல் தானே? அந்த விஷயத்துல சந்தேகமே வேண்டாம். நான் கொடுத்த எல்லாமே எஃபெக்டிவான மெடிசன்ஸ். சாப்பிட்ட உடனே வேலையை காட்டிடும்ல. ரிசல்ட்டை நான் எப்போ தெரிஞ்சுக்கலாம்? இந்துவுக்கு நான் கொடுத்த மருந்து ஒன்றும் தலைவலிக்கான மாத்திரை கிடையாது. 10 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு உனக்கு அவசரமா இருந்தா மருந்தை திருப்பி கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இரு. கோவப்படாது பிளேசி. நான் உன் கூட க்ளோஸா இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்களை கேட்குறேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியே ஆகணும். ரிசல்ட் கிடைச்சிரும்ல? இல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால இந்த கேள்வியை கேட்டுட்டேன். சாரி. நான் போயிட்டு வரட்டுமா? அத்தை, நீங்க ஏன் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? உன்னை இங்க வர சொல்லி உங்க அப்பா சொன்னாரா? ஏதாவது புதுசா பிளான் போட? என்னோட அப்பா உங்க அண்ணன் தானே? அண்ணன் தான். இப்படிப்பட்ட அண்ணன் எனக்கு வேண்டாம். என்னோட பையன் ஒரு குரங்கு பையன்னு ஏன் முன்னாடியே சொல்லிட்டு போறாரு உங்க அப்பா. செத்தாலும் நான் அதை மறக்கவே மாட்டேன். குச்சியும் பாத்திரமும் வச்சிருக்க பிச்சைக்காரன் தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நீங்க என்னோட அப்பா முகத்தை பார்த்து சொன்னீங்க. அது நான் கோவத்துல சொல்லிருக்கலாம். ஆனா என்னை விட உங்க அப்பா பெரியவர் தானே, அவர் தானே என்ன மன்னிச்சு விடணும். என்னை இங்க போக சொல்லி அப்பா ஒன்னும் சொல்லல. ஆனா நான் இங்க போறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கு அவரு உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல. அத்தை, நாம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா அதனால நமக்கு எந்த பலனும் இல்ல. ஆனா நம்ம எதிரியா இருக்க அந்த இந்துக்கு தான் பலன் கிடைக்கும். அதனால நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒன்னா நிக்கணும். நம்ம பக்க பலமா இருக்கணும். இல்லனா இவ்வளவு நாள் பண்ணதுக்கு பலனே இல்லாம போயிடும். நாம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. எப்பவுமே ஒன்னாவே இருப்போம். வா. நம்ம கோவிலுக்கு போயிட்டு போலாங்க. ஆனா அதுக்கான டைம் இல்லையே. நடையே அடைச்சிருப்பாங்கல்ல. வெளியே நின்று கும்பிட்டுக்கலாம். சாயங்காலமா நீ உன் அம்மா கூட்டிட்டு போலாம்ல? அப்ப நீங்க கூட இருக்க மாட்டீங்கல்ல. நீங்க கூட இருக்கும்போது சாமி கும்பிடலான்னு நினைச்சேன். சாமி கும்பிட்டுட்டு போலாம். போற வழியில தானே கோவில் இருக்கு. சரி, அதான் நீ சொல்லிட்டியே. கொடுமை. இவ கூட ஒன்னா கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வரலையா? நானும் வரணுமா? நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க.
நட அடைக்கிறதுக்கு முன்னாடி என்னால வர முடியல, சாரி. இப்ப நான் கோவிலுக்கு வெளியே நின்னுட்டு இருந்தாலும் மனசார நான் கோவிலுக்கு உள்ளதான் நின்னுட்டு இருக்கேன். உனக்கு நான் நன்றி சொல்றத நீ ஏத்துக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். என் வீட்டுக்கார் இப்ப மனசு மாறி என் மேல பாசம் காட்டுறாருல்ல, அவரை நீ இந்த மாதிரி மாத்தினதுக்காக நன்றி. இதுக்கப்புறம் என் குழந்தைகிட்ட பாசம் காட்ட நான் மட்டும் இல்ல, அதோட அப்பாவும் இருக்காரு, அப்புறம் பாட்டியும். சொந்த பேர குழந்தைய நான் என் அம்மாவோட கையில கொடுக்க போறேன். கடவுளே, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க என் வேண்டுதலை கேட்டே ஆகணும். ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். அந்த குழந்தை மட்டும் உயிரோட பிறக்க கூடாது. அதை என்னால ஏத்துக்கவே முடியவே முடியாது. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு இந்த குழந்தை வேண்டவே வேண்டாம். ஆஹா, வேண்டுதல் இன்னும் முடியலையா? இன்னும் வேண்டிட்டு இருக்கீங்க? நீங்கெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு வர ஆளுங்க. நான் எப்பயாவது வர ஆளு. நல்லா வேண்டிக்கணும்ல. இந்த கோவிலுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணா மனசு திருப்தியா இருக்கும். சரியாதான் சொல்ற. எனக்கும் அந்த ஃபீல் தெரியுது. நான் நம்மளோட குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணேன். நீங்க? நான் மட்டும் யாருக்கு பிரார்த்தனை பண்ணுவேன்? குழந்தைக்காக தான் நானும் வேண்டிக்கிட்டேன். அதானே நமக்கு வேணும். போலாமா? நம்ம கிட்ட சொல்லாம அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தை ஹோல்சேல்ல வாங்கி பொண்ணுக்கு கொடுக்க போறா போல. நமக்கு தெரிஞ்சா நம்ம கூட போவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மள கூப்பிடாம போயிருக்காங்க. இது வேறயா? நாம கூட போவோமா? அந்த இந்து இப்ப அருண் மாமாவோட மனசை உருக்கி சுடிதார் ஷாலோட முனையில முடிச்சு போட்டு கூட்டிட்டு போறாத்த. நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். என் தலைக்கு மேல ஏறி என்ன கொட்ட நினைச்சா நான் அவ தலைக்கு மேல ஏறி கொட்டுவேன். புது டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போயிருக்காங்க. போயிட்டு வரட்டும். நான் இன்னைக்கு அருண் கிட்ட நல்ல டோஸ் கொடுக்க போறேன். நீ ரூமுக்கு போ. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். டீ குடிக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். மருந்தெல்லாம் பத்திரமா எடுத்துட்டல? அத்தை, நாம பேசிக்கிட்டு இருக்கறத வெளியில இருக்கவங்க யாராவது கேட்பாங்களோ? ஏய் இல்லம்மா, அருணும் இந்தும் இன்னும் வரவே இல்லையே. அருண் மாமாவும் இந்துவும் இப்படி ஒன்னா வெளியில போறது சரியே இல்ல அத்தை. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்துவோட இடத்த நான் என் கைக்குள்ள கொண்டு வரணும். எத்தனை நாளா நான் ஆசைப்படுற விஷயம் அது. நாம மட்டும் மனசு வச்சா அதுவும் அதுக்கு மேலையும் நடக்கும். நடத்தி தான் காட்டியிருக்கோம்ல. அது சரிதான். அருண் மாமா இந்துவை வெறுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் காரியம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணோம். அதுக்கான பலனும் கிடைச்சது.
அந்த ரகுவை நம்ம கோத்து விட்டதுனாலதான் நமக்கு நல்ல பலன் கிடைச்சது. அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு நம்ம பிளான் பண்ண பொய்யான கதைய அருண் நம்பிட்டான். 2 பேரையும் சேர்த்து நான் அவர்கிட்ட என்னெல்லாம் போய் சொன்னேன் தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா ரகு இந்துவை உண்மையாவே அவரோட கூட பிறந்த தங்கச்சியை தான் பாக்குறாரு. அந்த உண்மையை நாம ஒரு பொய்யா மாத்தி அருண் மாமா கதைக்கு கொண்டு போனோம். அந்த ஜேபிய நம்ம எப்படி கோத்து விட்டோம்? அவனுக்கு இந்துவோட அப்பா வயசு இருக்கும். அவனையும் இந்து காதலிக்கிறான்னு சொன்னத இந்த அருண் நம்பிட்டான். அதையும் அருண் மாமா நம்பினார்ல, அது போதும் நமக்கு. ஆனா நம்மளையும் மீறி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது என்னன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் அவன் என்னோட பையனாச்சே. பையனுக்கு ஆபத்து வந்தாலும் மருமகளோட கண்ணீரை பார்த்தா போதும்ன்ற ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி உதாரணமா இருக்கிறது என்னோட இந்த அத்தை. இந்துவை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் நம்ம கம்பெனில ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணோம். ஆனா நம்ம எதிர்பார்க்காம இருந்தப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டு அருண் ஜெயிலுக்கு போயிட்டான். எது எப்படியோ அத சாக்கா வச்சு அருண் அவகிட்ட சண்டை போட்டால, அது போதும் நமக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அந்த ரகுவோட கேஸ் தான் அத்தை. இந்துக்கும் அவருக்கும் இடையில கள்ளக்காதல் இருக்குன்னு அப்படின்னும் அது கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம சொன்னதுல நம்ம ஜெயிச்சு காட்டியிருக்கோம். அவளோட கர்ப்பத்துக்கு காரணம் அந்த ரகு தானு அருண் மாமா நம்பினார்ல. நாம நம்ப வச்சோன்னு சொல்லு அபி. நம்ம குழந்தையா? உன்னுடைய குழந்தைன்னு சொல்லு, என்னுடைய குழந்தை இல்ல. ஒண்ணு நினைச்சாதான் சிரிப்பா வருது. அவ ஒரு பாவப்பட்ட பொண்ணு. அருண் மாமா மேல உயிரையே வச்சிருக்கா. தாலி கட்டின புருஷனை தவிர வேற யாரும் அவ மனசுல இல்ல. வழி தவறி போக மாட்டான்னு மட்டும் இல்ல, அந்த மாதிரி அவ நினைக்க கூட மாட்டா. அந்த மாதிரி ஒரு பொண்ண நம்ம தப்பு தப்பா பேசி அருண் கிட்ட தப்பா புரிய வச்சிட்டோம்ல, அதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றி. இதுக்கு மேலேயும் நம்ம வேலையை காட்டணும். அதிகபட்ச வெறுப்பை உண்டாக்கி அருண் மாமா இந்துவை வெளியே அனுப்பணும். அவ இருக்கிற இடம் எனக்கு சேர்ந்தது. நான் அதை அவகிட்ட இருந்து வாங்கிக்கணும். அருண், அருமை, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல அம்மாவும் நல்ல முறை பொண்ணும். டேய் அருண், அது எல்லாத்தையும் கேட்டேன், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி பொண்ண இவ்வளவு நாளா கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க சொன்ன பொய் கதைகளை கேட்டு நான் அவளை வெறுத்தேன், அவமானப்படுத்தினேன், திட்டினேன். அப்படி என்ன பாவத்தை இந்து உங்களுக்கு பண்ணிட்டா? அருண், அருண், அது நாங்க 2 பேரும் சும்மா. அருண் மாமா, ஐயோ, ஒரு வார்த்தை பேசுன, என்கிட்ட ஒரு வார்த்தை பேச கூட உனக்கு அருகுதல்ல. என்ன பெத்த அம்மாவை போயிட்டீங்க. இல்லனா அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த நிமிஷமே வெளியே போயிருவீங்க. அப்பாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னா போதும். அருண், ஒரு காலத்துல காதலிச்சாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு இன்டென்ஷனாலதான். அது ரொம்ப சரியா தான் இருக்கு. உன் மனசு ஃபுல்லா விஷமா தான் நிறைஞ்சு போயிருக்கு. இன்னும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவகிட்ட இப்படி கொடூரத்தை காட்ட உனக்கு எப்படி மனசு வந்தது?
நீ பண்ணது நியாயம் உன்னால சொல்ல முடியுமா? எனக்கு என்னோட சைடுல நியாயம் இருக்கு. நான் உங்களை ஏற்கனவே காதலிச்சது தானே. அதான் இந்து மேல விரோதமா இருக்கிறதுக்கான காரணம். லவ் பண்ணது தப்பா? ஒரு ஆளை லவ் பண்ண காரணத்தினால இன்னொரு ஆளுக்கு துரோகம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீ என்ன லவ் பண்ணதுனால தண்டனை அனுபவிச்சது என்னமோ என் பொண்டாட்டி தான். நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்ப இந்து வந்து இருக்கா. பழச எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? ஃபேமிலி இல்ல, நான் தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறத பத்தி யோசிச்சேன். அபிராமிக்கு தான் அருண்ன்ற வார்த்தைய கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. நான் எந்த வயசுல கனவு காண ஆரம்பிச்சேனோ உங்களை அப்பவே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் என்ன ரொம்பவே காதலிச்சீங்க. அதை உங்களால மறுக்க முடியுமா? ஆனா விதியோட விளையாட்டுனால ஜாதக தோஷம்னு ஒரு தடை வந்துச்சு. ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் அவ செத்து போயிடுவான்னு ஜோசியர் சொன்னப்போ இன்னொரு கல்யாணத்தை பத்தி நம்ம யோசனை பண்ணோம். அப்ப நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் சாகணும்ன்றதை தடுக்கிறதுக்காக தான் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு. அப்பதான் இந்து இந்த வீட்டுக்கு உங்க பொண்டாட்டியா வந்தா. அப்பவும் நான் வெயிட் பண்ணேன். ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அவளோட இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான செயல் தான். அதே தப்பான செயல் தானே உங்க மனசுலயும் மத்தவங்க மனசுலயும் இருந்தது. ஆறு மாசம் முடிஞ்சது, இந்து சாகவே இல்ல. அப்பவும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அபிராமியை என் பொண்டாட்டியா பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க முன்னாடி சொன்ன வார்த்தைலாம் என்ன உங்க பொண்டாட்டியா பார்க்க முடியலனா எதுக்காக அப்புறம் என்ன காதலிச்சீங்க? காதலிச்சிட்டு ஏமாத்துறதுக்காகவா? சொல்லுங்க. ஒரு பொண்ணு அப்படின்ற முறையில நீங்க எனக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க? நீ சொல்ற இந்த காரணத்தெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அவ ஒரு அப்பாவியான பொண்ணு. அது உங்களுக்கு. எனக்கு அவ ஒரு எதிரி. அவ உனக்கு எதிரினா நீ இந்த வீட்டுல இருக்க வேணாம். நீ சொல்றது நீ சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனா நீ எங்களை பத்தி யோசிக்கவே இல்ல. என்ன லவ் பண்ணத சொன்னல, ஆனா நீ உண்மையா லவ் பண்ணவே இல்ல. அப்படி உன் லவ் உண்மையா இருந்திருந்தா நீ என் சைட்ல இருந்து யோசிச்சிருப்ப. உண்மையான காதல் இப்படி போலியானதா இருக்காது. அருண் என்ன பண்றான், அருண் என்ன அனுபவிக்கிறான்னு யாரும் கவனிக்கிறதுல. அன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் இந்துலேக்காவை கல்யாணம் பண்ணல. என் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருந்தது. அது என் வாழ்க்கைக்கான தோஷமா மாறினது என்னவோ உண்மைதான். இன்னும் நான் காதலிக்கவே இல்லை. ஆனா யோசனை பண்ணப்போ அவ ஒரு அப்பாவியான பொண்ணு, ஏதோ ஒரு பொண்ணு. நான் தாலி கட்டினன்ற ஒரே காரணத்துக்காக அவ எப்பயுமே எனக்கு தலை குனிஞ்சிருந்தா. அன்னைக்கு நான் அனுபவிச்ச கஷ்டம் இருக்கே, கல்யாணத்தப்பவும் அதுக்கு பிறகு வந்த காலங்கள்லயும் அதை பத்தி நான் யார்ட்டையும் சொன்னதே இல்லை. யாரும் என்கிட்ட கேட்கவும் இல்லை. அதனால நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. வாசங்கிறது சந்தோஷத்தை பங்கு போடுறது மட்டும் இல்ல, துன்பங்களையும் பங்கெடுத்துக்கணும். அதனால நீங்க இருந்து போலாம். அருண், நீங்க இதுல தலையிட வேண்டாம். சொன்னது கேட்கலையா? நான் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னேன். நீங்க இந்த வீட்ல இருக்க வரைக்கும் நானும் இந்த வீட்ல தான் இருப்பேன். நான் போக மாட்டேன். இன்னும் பிரெக்னண்டா இருக்கா? அவளை நீ டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு எப்படி நிச்சயம்? இதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்காக கண்டிப்பா நான் அவளை டார்ச்சர் பண்ணுவேன். அடிங்க, இன்னமும் அடிங்க.
விடுங்க. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். போக மாட்டியா? பார்க்கலாமா? ஓடி வெளியே. என் வீட்ல இருந்து போடி. மாட்டேன். உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். வாடி என் கூட. அருண் ஏய், மாமா. வாடி. அருண் வேண்டாம் அருண், கேளுங்க. சொன்னா கேளு. விடுங்க. என்ன இங்க இருந்து வெளிய அனுப்புறீங்கன்னா நான் போய் செத்துருவேன். போய் சாரு. நீ எல்லாம் உயிரோட இருக்க எனக்கே இல்ல. போய் செத்து தொலை. ஐயோ, வாடி. என்னை விடுங்க. வெளியே போடி. இல்ல, நான் போக மாட்டேன். இதுக்கு பிறகு நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். போடி வெளியே. விடுங்க மாமா. வாடி. அருண் மாமா. வாடி என்ன? அருண் மாமா ப்ளீஸ். அருண் மாமா ப்ளீஸ். வாடி விடுங்க. விடுங்க மாமா. ஆ. உன்னை வெளியே போ சொன்னேன். அருண் மாமா. கடவுளே, என்ன அருண் மாமா, பண்றது? ப்ளீஸ். அருண் மாமா வாடி. ப்ளீஸ் மாமா. ப்ளீஸ் அருண் மாமா. அருண் மாமா ப்ளீஸ். ப்ளீஸ் அருண் மாமா. வெளியே போடி. அருண் மாமா. உன்னை போன்னு சொல்லிட்டேன். அருண் மாமா. ஒழுங்கா போயிடு. போய் தொலை. இனிமே நீங்க வரவே கூடாது. அருண் மாமா. அருண் மாமா. அருண் மாமா. அருண் மாமா. அருண் மாமா. அருண் 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 நில்லுப்பா. அருண் ச்சே. ஐயோ. ச்சே. நீ அந்த அளவுக்கு கவலைப்பட்டிருந்தா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அபார்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். ஐயோ, அந்த மருந்து. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.